பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்க் 15வது அதிகாரம் 22, 23வது வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கதா எனும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக. கபாலஸ்தலம், கொல்கதா, கல்வாரி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா மலைக்கு ஒரு சில மொழிபெயர்ப்பில் கால்வரி, அதாவது கல்வாரியா என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த மலையை கல்வாரி மலை என்று அழைப்பார்கள். ஏன் இந்த மலைக்கு மாத்திரம் இத்தனை பெயர்கள்? கொல்கதா என்பது அராமிக் மொழியில் எழுதப்பட்டுள்ளது. கல்வாரியா என்பது லத்தீன் மொழியில் எழுதப்பட்டுள்ளது. கபாலஸ்தலம் என்பது தமிழில் மண்டையோடு என்பதாய் எழுதப்பட்டுள்ளது. கொல்கதா என்பது எருசலேம் நகருக்கு வெளியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்தை குறிக்கும் ஒரு இடம். இது மண்டையோட்டு இடம், அதாவது ஆங்கிலத்தில் பிளேஸ் ஆஃப் த ஸ்கல் என்று பொருள்படும். சிந்தனைகள் உண்டாக்கும் மண்டை பகுதியில், அதாவது சிரசில் இயேசுவுக்கு இந்த கொல்கதா மலையில் முள்முடி சூட்டினார்கள். காரணம், நம்முடைய சிந்தை வாழ்வில் இயேசுவின் சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், சிந்தனைகளில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்பதற்காகவும் இயேசு கொல்கதா என்னும் மலையில், கல்வாரி மலையில் அடிக்கப்பட்டார். இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டிய பிறகு அவர் சிரசில் சிந்தனைகள் உண்டாகும் தலையில் கோலினால் அடித்தார்கள். இயேசுவை சிரசில் அடிக்கும் போது சுமார் 600க்கும் அதிகமான போர் சேவகர்கள் அவரை சூழ்ந்து நின்று அடித்தார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக யாராவது நம்முடைய தலையில் அடிக்கும் போது நம்முடைய தலையை பாதுகாத்து கொள்ள நம்முடைய கரங்களை தலைக்கு மேலாக கொண்டு வந்து தலையில் அடிபடாமல் தடுக்க முயற்சி செய்வோம். ஆனால் இயேசுவின் தலையில் போர் சேவகர்கள் அடிக்கும்போது அவருடைய கரங்கள் கட்டப்பட்டிருந்தது. அவரால் தன்னுடைய கரங்களை கொண்டு தடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருந்தார். இப்படியாக அவர் தன்னுடைய முள்முடி சூட்டப்பட்ட தலையில் அடிக்கும்படி கொல்கதா என்னும் மலையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் இந்த கல்வாரி பாதைக்கு அடையாளமாக ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று மார்க் 14வது அதிகாரம் 3வது வசனம் கூறுகிறது. அது சிலுவை பாடுகளை இயேசு சகிக்க பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தேவை என்பதற்கு அடையாளமாகவும் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்தால் தான் இயேசு கொல்கதா மலையில் படப்போகும் பாடுகளை சகிக்க முடியும் என்பதற்கு அடையாளமாக அந்த ஸ்திரீ இயேசுவின் சிரசில் வெள்ளைக்கல் பரணியை ஊற்றினாள். அதை தான் எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்பதாக. இந்த மண்டை ஓடு என்று அழைக்கப்படும் கொல்கதா மலையில் இயேசுவின் சிந்தை உண்டாகும் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது. காரணம், நம்முடைய சிந்தை வாழ்வு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகையால் உங்கள் சிந்தைகளில் பாவங்கள் குடிகொள்ள அனுமதிக்காமல் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, கல்வாரி சிலுவையில் நீர் பட்ட பாடுகள் அனைத்தும் எங்களுக்காக என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் நீர் உருவாக்குவீராக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று வசனம் சொல்லுகிறதே. எங்கள் சிந்தை வாழ்வு உம்முடைய சிந்தையைப் போல தூய்மையாய் காணப்பட, உம்மை குறித்த நினைவுகளினால் எப்போதும் எங்கள் சிந்தை நிறைந்திருக்க, பரிசுத்தத்தை காத்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.